நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, பலூன் தூண்டி விடுறதுக்கு வந்திருக்கோம். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலூன் தூண்டி விட்டுருப்போம். 3 கிளிறு தான் மாட்டிச்சு. நம்ம பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், கிளிரை நிறைய மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதனால் இன்றைக்கி கனவா கொண்டு வந்திருக்கோம், இறையா. இங்கே பாருங்க, கனவா இறை கொண்டு வந்திருக்கோம். அன்றைக்கி வந்து கனவா வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொண்டு வந்தோம். சும்மா லேட்டடாக அதை பொறுத்து அப்படியே போட்டு விட்டு பார்த்தோம். 3 கிளிறு தான் பிடிச்சோம். இன்றைக்கி தான் மீன் பருவட்டை அப்படி தான் பார்ப்போம். தண்ணி ஏறி கிடக்கு, தண்ணி ஏறி தான் இருக்குது. போட்டு பார்த்துருவோம், என்ன அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து தூண்டில் இறை கொடுக்க போகிறோம். யாருக்குமே பார்த்த கான்செப்ட் தான். என்னடா நீங்கள் முதல்ல போட்ட வீடியோ திருப்பி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. திடீர்னு பெரிய வட்டை அடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் எதிர்பார்த்து வாரோம். நம்மளும் பந்து மாதிரி கொடுத்தாச்சு. அப்படியே நம்ம கொடுத்துட்டே போக வேண்டியது. நெட் ஆஃபில் இருக்கும். நெட் ஆனில் இருந்தால் தான் உங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வரும். நான் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கமெண்ட் போட்டுருவேன். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு தெரியல அப்படின்னு கேட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கட்டாயம். போடுங்க 1-2 மீதி இருக்குன்னா இது நம்ம கொத்தா போடுறோம்ப்பா. அதான் சொல்கிறேன், அவங்க கேட்க பதில் சொல்கிறேன். இது நம்ம கொத்தா போடுறோம். பருவட்டு மீன் அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கும். நம்ம கொத்தா போட்டிருக்கோமா, இதை பாருங்கள், புழு மாதிரி கொடுத்துருக்கோம். இது வாய் வச்சாலே தலைவர் மாட்டிக்கிறாரு. நம்ம மீன் உள்ள எல்லாத்தையும் கொறுத்துட்டு நம்ம உள்ளே விடும்போது பார்ப்போம். உங்களுக்கு ஒரே தான் பொறுக்கிறதே காட்டினாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். குளத்தில் இறை குத்திட்டோம். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அது அப்படியே போய் காட்டுவாங்க பாருங்க. அப்படி சரமாக தொங்குது பாருங்க, எப்படி தொங்குதுன்னு பாருங்க. சரஞ்சரமாக இருக்கிறது தான் நம்ம இந்த எண்டில் பலூனை கட்டி உள்ளே இறக்குவோம். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்த நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும் நம்ம என்ன செய்ய போகிறோன்ட்டு. இப்படி தான் அந்த தண்ணிகள் இப்படி அஸ்திட்டு கிடக்கும் அந்த அலைக்கு. இதை பார்த்து மீன் பிடிக்கும். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பலூன் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதே போல் நம்ம உப்பு தண்ணி தான் விட முடியுமான்னா கிடையாது. உங்களுக்கு நல்ல தண்ணி ஏரியா இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏரி பெரிய கம்மா, நம்ம அந்த இடத்துல போக முடியாது அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இதே மாதிரி சரஞ்சரமாக தூண்டி கட்டுங்க. சின்ன சின்னதை குள்ளக்கட்டை மீன் சொல்லுவாங்க பாருங்க, அதில் குத்தி அப்படியே ஓட விடுங்க. பருவட்டு மீன் கட்டாயம் அடிக்கதான் செய்யணும்பா. நல்ல தண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏரியாவில் அப்படி தண்ணி இல்லை, நல்ல தண்ணி. நம்ம ஏரியாவில் உப்பு தண்ணி இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நல்ல தண்ணி ஏரியாவில் இருப்பாங்க. நம்ம நல்ல தண்ணியில் யூஸ் பண்ண முடியுமா
மாடு அவங்க கேட்குறதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். கண்டிப்பா. ஆனால் இது நீங்கள் சொல்கிற மெத்தடில் போட்டால் கண்டிப்பாக அடிக்கும். புள்ள கட்ட அப்படி பிடிக்கும். நிறைய அவங்க குட்டி போட்டாலுமே அடிச்சிடும். உள்ள இழக்க போகிறோம். ஜெட்டு ரெடி ஆகிட்டு ஜெட்டு. வாரம் ஒன்று மாட்டி கிடக்கு. ஆ இதில் பாரு இருக்கும்ண்ணே. எதுலேயும் ஒன்று மாட்டி கிடக்கு. என்ன கிளம்பிட்டானே. அடிச்சு போக ஆரம்பிச்சிட்டான். கிளம்பிட்டு தூண்டி தண்ணிக்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டு இனிமே அப்படியே மெதுமெதுதான் கிளம்பிடுவான். இன்னும் பயப்படாதுண்ணா. நம்ம கரையிலேருந்து மல்லியை கிளப்பி விடுறதா ரொம்ப கஷ்டமாக தெரியும். அது பாருங்க எப்படி பறக்கு பாருங்க. அது பாருங்க நல்லா வருங்க. அப்படியே காற்று கிளம்புது. இப்படி காற்று அடித்தாதான் தூண்டி கிளம்பும். ஆனால் தூண்டி கரையிலேருந்து நம்ம பலூன் விடுறதுனால 15 தூண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது நம்ம கொஞ்சம் நல்ல ஏரியா அப்படின்னா பெரிய பெரிய பலூனாக கட்டி விட்டிங்கன்னா 20 தூண்டி வரைக்கும் நீங்கள் அது பாட்டு விடலாம். 20 தூண்டி 25 தூண்டி இது மாதிரி விடலாம். ஆனால் 25 தூண்டி விடும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும். அதான் நல்ல பலூன் உள்ளார ஏறி போயிட்டு போகுதுண்ணே. இந்த பாருங்க இழுத்து போகுது. இப்படி திடீர்னு விட்டுட்டீங்கன்னு வைங்க சல்லுன்னு கிளம்பிடும். இந்த பாருங்க எப்படி சுத்த பாருங்க. இந்த பலூன் இழுக்குது. பலூன் இழுத்துட்டு இருக்கு. நம்ம மறந்தாக்கல என்ன குத்தி வச்சுட்டு போயிட்டீங்களாக்கோ உள்ள கொண்டு போயிடும். சல்லுன்னு போயிடும். நம்ம கிடையாது பலூன் போகுது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க. பலூன் தூக்கி விடும் போது மொத்த முள்ளையும் கொண்டு போயிடும். நரம்பு இடையில கட்டா இருந்தாலும் போச்சு. ஆமா இடையில கட்டா இருந்தாலும் போயிடும். அது பாட்டுக்கு அதுமாதிரி இந்த பழம் தூண்டி விடும் போது நரம்பு கட்டு இருக்கான்னு பார்த்துக்கங்க. அவங்க சொன்ன மாதிரி ஐயா நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அது மாதிரி கிளம்பிடும். கஷ்டம் பிடிக்க. ஆமா பழம் உள்ளாரி போயிட்டு நரம்பு செஞ்சோட தான் இருக்கு. நல்ல உள்ளாரி விலங்க இலக்கியாச்சு. தெரியுதான்னு தெரியல. நல்ல கலர்ஃபுல்லாக தான் அனுப்பியிருக்கோம். அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன்மா. அப்படியே தெரிக்குது. அப்படியே ஜம்பாய் தான். நம்ம யாருக்குன்னா இது இடத்துல போய் முயற்சி பண்ணோம். நானும் சாப்பாடுல போய் முயற்சி பண்ணோம். அது சுத்தமாக விடவே இல்லை. ஆர்பர் ரயிலில் போய் விட்டோம். காற்று அப்படியே மோதி கல் ஓரத்திலே தள்ளி விட்டுட்டு அன்னைக்கு நாங்கள் கீழே விழாத குறையா வந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் திருப்பி இந்த லைனில் விட்டு பார்ப்போம் இருக்கும். திருப்பி நிறைய மீன் பிடிக்க முடியாது பார்ப்போம். எழுதாது நிறைய பிடிக்க முடியாது பார்ப்போம்னு விட்டுருக்கோம். பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்க. தூண்டி விட்டு இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம்.
இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செஞ்சோட சுற்றி இருக்கோம். கரையில் பலூன் வந்தோம் தெரியும். மீன் மாட்டுருங்க இல்லையான்னு பார்ப்போம். நம்ம சகாப்புறம் வாட்டு என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். எழுதாவது நிறைய வரட்டும், வர்ற மீன் நிறைய வரட்டும். புட்டு சமையல். ஆமாம், அதையும் போட்டுருவோம். பக்கத்தில் வந்து காட்டுறேன். பலூன் பக்கத்தில் வந்துருச்சு. மீன் கிடைக்கணும்பா. மீன் எங்கே இருக்கும்போது நினைச்சேன், இழு பயங்கர இழுக்கு. சத்த மூச்சு இல்லாமல் இருந்துச்சு. ஐயா மீனே தெரியலையே அப்படின்னு பார்த்தேன். அந்த வருது வருங்க. அடுத்து ஒன்று வருது. ஆமாம் நாங்கள் அடியாக உள்ள அடி வாங்க ப்ரோ, அடி வாங்கி அங்கே கொண்டு அப்படியே அங்கேதாமா அடி வாங்கி கரெக்டாக அதில் 5 கிட்ட வந்து. ஆமாம் வா வெட்டி வெட்டி நல்லா வெட்டி அடைஞ்சிட்டோம். இதுக்கு எங்கேயோ கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு பாரு. வாய் வழியாக கொடுத்து இங்கே வந்துட்டா. வாய் வெளியே கொடுத்து எங்கிட்ட கொடுத்து வந்துருக்கு. மண்ணெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க நண்பா, வித்தியாசமாக கொடுத்துருக்கு. வாயிலே கொடுக்கல. பாருங்க, ஒரு மீன் எடுத்துட்டோம். பலூன் கிளம்பி நம்ம திடீர்னு கிளம்பிடுவோம். பலூன் அன்னைக்கு அப்படி தான் போயிட்டு. இதை பாருங்க, அடுத்த மீனை பாருங்க, சரியா சைச்சு இல்லை ஒழுங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஒளிங்கிட்டானா? இதுதான் நினைக்கிறேன். மோஸ்ட் பிளேயர் கொண்டு வந்து நல்லது தான். இதை கொஞ்சம் நேக்கா பிடிக்கணும்பாங்க. பாருங்க உள்ள. ஐயா சொன்ன மாதிரியே உள்ளே ஒழுங்கிட்ட கடாவாய் வரைக்கும் போயிருக்கேன் போ. ஆமாம், நோஸ் பிளேயர் எடுக்காமல் தலைவர் வரமாட்டார் பொழுது. நெட்டுவாங்க அந்த கேரி பேரே கிடைக்கும். எடுத்துட்டோம். பாருங்க சைஸை பாருங்க, நல்ல சைஸ், சரியான சைஸ். அப்படியே கத்துதான் பாருங்க தண்ணியை. கல 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 கல. இந்த ஒன்று நினைக்கிறேன். எடுத்து போட்டு எடுத்து போட்டதுக்கு அந்த ஒன்று கிடக்கு. இப்படிதான் பிடிக்கணும் கழுரை. அவசரப்பட்டு டபக்குன்னு பிடிச்சிடாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த 3 முள் இருக்கும். இந்த விரல இப்படி போடணும். இப்படி போட்டிங்கன்னா 2 முள் இங்கிட்டு வந்துடும், ஒரு முள் இங்கிட்டு வந்துடும். அப்போ நம்ம கையில் கொஞ்சம் அடியேற வாய்ப்பு குறையுது. பாருங்க எப்படி பிடிக்கிட்டோம். ஆனால் இவ்வளோ நேரம் மீன் அடித்ததுக்கான சுவடே தெரியலன்பா. என்னடா மீன் கடிச்சிருக்கானே தெரியலையே. பலூனுங்க பலூன் இழுக்குதே. தான் அடுத்து ஒரு மீன் எடுத்துட்டோமா? 3 மீன் ஆகிட்டு. நல்ல சைஸ் தான். நான் திருப்பி சொல்கிறது தான், இந்த 2 விரல் இப்படி பாருங்க, 1 2 3 முள் இருக்கும். இப்படி பிடிங்க. அப்படின்னா அவன் துள்ளுனாலுமே தப்பிக்க முடியாது. நல்லா ஒழுங்கிருக்கான். இந்த மீனுக்கு வந்து பல்லு கிடையாது நண்பா, அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ கடிக்க தான் செய்யும், இருந்தாலும் மாட்டாது. அதாவது அது வாயில் வந்து நம்ம விரல் மாட்டாது. பாருங்க எவ்வளோ சிரமப்படுது பாருங்க. முழுங்கிட்டு நல்லா புழு மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு புழு மாதிரி போட்ட உடனே தலைவர் விழுங்கிட்டாரு. கடக்கு மடக்குன்னு விழுங்கிட்டு என்ன சீன் தெரியாம திகச்சு கிடந்திருக்கான்.
அங்கிட்டு இருக்கு. இது நல்ல சைஸு, இது சரியான size. முரட்டு பீஸு. சீக்கிரமாக 5 இருக்கோ இல்லையோன்னு நினைச்சோம். ஆமாம், உண்மையிலே பாதி இழுவே கிடையாது நண்பா. இழுவே இல்லைன்னு ஐயோ மீன் மாட்டுற போல அப்படின்னு நினச்சேன். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய இறைய எடுத்துக்காம பாருங்களேன். சைஸ் நல்ல சைஸ். பல பலன்னு நம்ம தகதகன்னு இருக்கான். தகதகன்னு வின்றம்ல. நீ எம்ஜிஆர் மாதிரி சொல்லும் போதே நான் நினைச்சேன்டா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. வாங்க பாருங்க, நம்ம பிடிச்ச மீனை பாருங்க. எல்லாமே சைஸ் தான். எதிர்பாராமல் வேறு மாதிரி பிடிச்சிடாதீங்க. எப்போதுமே இந்த முள்ளை கணக்கு பண்ணியே பிடிங்க. இந்த முள்ளை பிடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு கையில் அடிபடாது. ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, இந்த மீனை நான் மிதித்து காலில் அப்படியே பொத்து நான் இறங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு கமாண்டில் பண்ணியிருந்தாரு. பார்த்துக்கோங்க, அது எனக்கு கட்டாயம் தெரியாது. ரத்தம் போய் தான் அவர் மயங்கி விழுந்தாருன்னு தெரியாது. ஆனால் அந்த மீனை கவனமாக பாருங்கள். இந்த முதுல முள் இருக்கும். இந்த தூக்கிட்டு நிற்கி பார்த்தீங்களா? இப்போ டபக்குன்னு இப்படி மிதிச்சோம் அப்படின்னு வைங்களேன், சடாரம் உள்ளே ஏறிடும். அப்படி தான் அந்த ப்ரோக்கு ஏறி இருந்திருக்கு. இந்த மீனை நம்ம பையில் எடுத்து போட்டுருவோம். அடுத்து ஒரு ரவுண்டு விட்டு பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்த்துட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், மறந்துடாது. பாருங்க நண்பா, நம்ம வந்து பலூன் அடுத்த ரவுண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ப்ரோ வந்து வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டார். நண்டு வேட்டைக்கு நண்பா, நண்டு வேட்டைக்கு. ஐயா வேறு எந்த பாலிச்சிட்டு இருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு வர அளவுக்கு மீன் எதுவும் தெரியுதா? அந்த இதில் மீன் தெரியுது. பாப்பம் பக்கத்தில் வரட்டும். ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு, க்ளோஸாக வந்துடுச்சு. கரைக்கு வந்துட்டுனா கரெக்டாக கையில் தெரியும். பார்ப்போம் என்ன மீன், எத்தனை மீன் வந்திருக்கு, என்ன வருதுன்னு பார்ப்போம். கிளறு தான் வரும். நம்ம இவ்வளோ நேரம் தூண்டி போட்ட காரணம் என்ன காரணம் அப்படின்னா, திருக்க நைட் நேரத்தில் நடமாடும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம நின்று போட்டுக்கிட்டு இருந்த காரணம். வேறு ஒன்றும் கிடையாது. மணி வந்து இப்போ ஒரு 9 மணி 9:07 ஆகிட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். இதில் எத்தனை மீன் வருதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்க நண்பா, ஒரு மீன் வந்துட்டுருக்கு. ஒரு மீன் வருது. அடுத்து ஏதாவது மீன் வருதா? வரல. இந்த ஒரு மீன் தான் இல்லை. ரிலீஸ் பண்ணிடுவோம். கனவால தான் கடிச்சிருக்காரு. ஒரு மீனை வெட்டி போட்டோம் நண்பா. ஒரு மீன் பதிலுக்கு வந்திருக்கு. மொத்தத்தில் 6 மீன் பிடிச்சிருக்கோம். ஓ ஓ முள் இங்கே இருக்கு. ஆமாம், எம்மாடி, அதான் கையில் குத்துது. நம்ம கையில் இப்படிதான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. உள்ளே தான் இருக்குது, கடவாய்க்குள்ளே இருக்கு. ஆஹா கிளறு, நாங்கள் கிளறு வெட்டி போட்டோம் பாருங்க. அவனே தின்னுருக்கா பாருங்க. கிளறு யாராவது போன ரெண்டு கிளறு வெட்டி போட்டோம். அதே சைஸுக்கு ஒரு கிளறு மட்டும் வந்துருக்கு. மற்ற இறப்புலாம் அப்படியே இருக்குது. இதே போல் மற்றொரு வீடியோவில் சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.